அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 20/1/2026 தை மாதத்தின் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் 3ஆம் பிறை தரிசனம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று இந்த முறைப்படி உங்கள் கைகளை வைத்து நீங்கள் பிறை தரிசனம் கண்டால் சிவனை நேரில் கண்ட பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இன்றைய நாளில் சிவனை மனதார நினைச்சு தவறாம பிறை தரிசனம் பாருங்க. குறிப்பா எல்லாருமே பிறை தரிசனம் பார்க்கணும். குறிப்பா யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் குழப்பம், எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது மன ரீதியான தொந்தரவு, அதாவது மன ரீதியான பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் தவறாமல் பிறை தரிசனம் பார்க்கணும். இன்று நீங்கள் இப்படி பிறையை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிறை பார்த்துட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. சிவபெருமான் நிச்சயமாக உங்களுக்கு காட்சியளிப்பார். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க, இந்த முத்திரை சிவலிங்க முத்திரைன்னு அழைக்கப்படுது. உங்களுடைய இடது கைகளை நீட்டி வலது கைகளை இந்த முறைப்படி வச்சுட்டு மனதார சிவனை மனதில் நினைச்சிட்டு முதல்ல பிறைய பாருங்க. குறைந்தது 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? மேற்கு திசையை நோக்கி பார்க்கணும். மாலை 6:40 இருந்து 7:50 பார்க்கணும். இப்படி நீங்க பிறை தரிசனம் பார்க்கும்போது தவறாம நிலைவாசல்ல தீபம் ஏற்றி வச்சிருங்க. பிறை பார்த்தாச்சு. பிறை பார்த்து முடிச்சிட்டு இந்த 2 மந்திரங்களையுமே சொல்லணும். நம்ம எப்பவும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக எனும் மந்திரத்தை சொல்லுவோம். அதோடு சேர்த்து சிவ சிவ எனும் திருநாமத்தையும் சொல்லணும். எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சந்திர மௌலீஸ்வராய நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு மறுபடியும் இந்த லிங்க முத்திரையை பயன்படுத்தி சிவசிவ எனும் திருநாமத்தை 27 முறை சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. முதல்ல லிங்க முத்திரையை பயன்படுத்தி 3ஆம் பிறையை பார்க்க போறீங்க. அதன் பிறகு கண்களை மூடிக்க போறீங்க. கண்களை மூடிட்டு லிங்க முத்திரையை கையில் வச்சுக்கிட்டே மந்திரத்தை சொல்ல போறீங்க. அதன் பிறகு நீங்கள் சிவ மந்திரத்தை சொல்ல போறீங்க. சொல்லி முடிச்சுட்டு லிங்க முத்திரையை களைச்சிட்டு பிறையை கையெடுத்து கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு டம்ளர் தண்ணீர் பருகுங்க. இப்போ நான் சொன்ன எளிமையான இந்த சூட்சமத்தை இன்று 3ஆம் பிறை தரிசனம் பார்க்கும்போது செஞ்சு பாருங்க. உங்கள் பிரச்சனைகளும் தீரும், மன நிம்மதி கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.